வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். 100 நாட்கள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்றவில்லை. மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்திருக்கிறது. பாராட்ட மனமில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் EPS தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க? 150 நாளாக உயர்த்தப்படும் என்று அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா? ஆக இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி இருக்குது. பாராட்ட மனமில்லை. அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் வரும் ஜனவரி 6 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அரசு ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் சார்பில் அதிக தொகுதிகளை கேட்போம் என தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். SIR பணிக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும் என கூறி 92,626 பேர் விண்ணப்பம் கொடுத்துள்ளனர். இந்துக்களின் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாத முதல்வர் ஸ்டாலினுக்கு மதசார்பின்மை குறித்து பேச தகுதி இல்லை என திருநெல்வேலியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடுமையாக சாடினார். சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் 100% உறுதியாக இருப்போம் என நேற்று நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நடிகர் விஜய் பேசினார். இந்த விழாவில் நான் ஒரு உறுதியை ஒன்று கொடுக்கிறேன். நாமளும் தமிழக வெற்றி கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுல 100% உறுதியாகும். அதில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது. அதனால தான் நம்மளுடைய கொள்கைகளுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேர் வச்சதே இந்த உறுதினால. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ்க்கு ஒரு சிக்கலான நாட்டை நிர்வகிப்பதில் அனுபவம் இல்லை, ஏனெனில் அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல, அவர் அதிகாரம் அற்றவர் என வங்கதேச வன்முறை குறித்து முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்தார். வீக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இம்மசோதா எந்த விவாதமும் இன்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது வளர்ச்சி அல்ல, அழிவு என்று காங்கிரஸ் MP ராகுல் கூறியுள்ளார். வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக வசிக்கும் இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு உலகம் முழுவதும் வசிக்கும் இந்துக்கள் உதவி செய்ய வேண்டும் எனவும் RSS தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.